தந்தை மகன் தூயாவின் பேராலே எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் அக்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. அக்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. Whatsoever you do to the least of my people, that you do unto me. When I was hungry, you gave me to eat. When I was thirsty, you gave me to drink. Now enter into the home of my Father. Whatsoever you do to the least of my people, that you do unto me. When I was weary, you helped me find rest. When I was anxious, you calmed all my fears. When I was homeless, you opened your door. When I was naked, you gave me your coat. Now enter into home of my Father. Whatsoever you do to the least of my people, that you do unto me. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்க நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Let us pray. Convert us, O God, our Savior, and instruct our minds by heavenly teaching, that we may benefit from the works of Lent. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns with the Holy Spirit, one God, forever and ever. Amen. கிறிஸ்துவுக்கு பின் 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்றைய புனிதராக கான்ராட் ஆஃப் பியசென்ஸா நினைவு கூறப்படுகின்றார். இன்றைய தீம், whatsoever you do to the least of my people, you do it to me. மேலும் திருப்பலி தொலைக்காட்சி இணையத்திலும் கண்டு ஒப்படுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். முதல் வாசகம், மரியா ஃப்ரம் கனடா. லேவியர் நூலிலிருந்து வாசகம். தூயோராயிருங்கள், ஏனெனில் நீங்கள் கடவுளுக்கும் ஆண்டவரும் ஆகிய நான் தூயவர். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வந்தியாமலும் என் பெயரால் பொய் ஆணையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோரை இடரச் செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட, நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடனும் நீதி வழங்கு. நான் ஆண்டவர். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். பழிக்கு பழியென உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக. நான் ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவர்
ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது. எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. மீட்பரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். நொறுங்குண்டு நெஞ்சத்தையே இறைவன் அழைக்கின்றான். நொறுங்குண்டு நெஞ்சத்தையே இறைவன் அழைக்கின்றான். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தாம் சீடர்களை நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்கள் இனத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கம் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெயராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயற்றுவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராக என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். அப்பொழுது அவர், மிகச் சிறியோராகியவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். As often as you did it for one of my least brothers, you did it for me. மத்தேயு 25:40. மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, அன்பு நெஞ்சங்களே, நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். Be honest and just. Do not spread lies about anyone. Do not bear a grudge against anyone. Love your neighbor as you love yourself. அநீதி இழைக்காதே, நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறம் கூறி திரியாதே. உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இதைத்தான் ஆண்டவரும் தன்னுடைய பணி வாழ்வில் செய்து காட்டியதும் அல்ல, சொல்லி போதித்ததும் அதுதான். The small is a prey to the big, says the law of the jungle. The strong is the support to the weak, a way of the human nature. சிறியது பெரிதின் உணவு. The nature of the law of the fittest என்று சொல்வார்கள். பெரிய மீன் சின்ன மீனை தின்னு வாழும், சின்னது சின்ன சின்ன பூச்சிகளை தின்னு வாழும். சிறியது பெரிதின் உணவு என்பது வனவிதி. இட் இஸ் a jungle law. வலுவானது வலுவற்றதின் ஆதரவு என்பது மனித இயல்பின் வழி.
ஆகவே மனித இயல்பு என்ன செய்கிறது? யாருக்கு என்னுடைய தேவை, அடைக்கலம், பாதுகாப்பு, உதவி, அபயகரம் தேவைப்படுகிறதோ அதை கொடுக்க வேண்டும். இது மனிதனுடைய இது. மிருகங்களுக்கு இருக்குது, நிச்சயமாக மிருகங்கள் உதவி செய்வது. அதை நாம் பார்க்கிறோம் சிலுவை பாதையில. அந்த சிலுவை பாதையில வெரோனிக்காள் பெண்தான் துணிந்து போனால் ஆண்டவருக்கு இரக்கத்தை, முகத்தை துடைப்பதற்காக. மரியாள், கிளேயோபா மரியா, சுசானா, இவர்கள் எல்லாம் சிலுவையின் பாதத்தில் போய் நின்றார்கள். ஆம்பளைங்கெல்லாம் எங்க போனாங்க தெரியாது, தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போஸ்தலர்கள் கூடவே இருந்தவர்கள் காணோம். இயேசுவின் சிலுவை அடியில் அந்த அருளப்பர் ஜான் மட்டும்தான் இருந்தார். பாவம், அழுதுகிட்டு நிக்கிறார். ஐயோ ஆண்டவரே, உங்களுக்கு எப்படி கதியா? ஆகவே சொந்தம், பந்தம் இதெல்லாம் ஏதாவது கஷ்டம் வந்தா ஓடியே போயிடும், பக்கத்துல நிக்காது. பகட்டு, பெருமை எல்லாம் சேர்ந்து கூட்டி சேடி வரும். இதான் உலகத்தினுடைய தன்மை. வனவிதி என்பது சாதாரணமாக இருப்பது. ஆனால் மனிதனுக்கு இருக்கக்கூடியது இயல்பு, இன்னும் அதிகமாக இரக்கத்தை காட்ட வேண்டும். அதை தான் இன்று பார்க்கிறோம். உங்கள் வானக தந்தை எவ்வாறு இரக்கமுள்ளவராக இருக்கிறாரோ அதே போன்று நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். கடவுளின் வார்த்தை ஒரு மனிதனை கடவுளின் கடிதமாக மாற்ற முடியும். ஸ்மித், கடவுளின் வார்த்தை ஒரு மனிதனை கடவுளின் கடிதமாக மாற்ற முடியும். ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று போய் ரயில்வே டிராக்ல போய் உட்கார்ந்து இருக்கிறான். ஏத்தாப்புல ஒரு கோவில்ல இருந்து ஒருத்தர் மறைவுரை பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறார். நல்ல ஒளிபெருக்கியில கேக்குது. கேட்க போகும்போது இவனுக்கு அவைகள் தொடுகின்றன. நல்லா இருக்குதே, மனசுக்கு இதமா இருக்கிறதே. சரி, சாவறதுதான் சாவறோம், போய் நல்ல வார்த்தையை நாலு கேட்டுட்டு சாவுமே அப்படின்னு கோயிலுக்கு வரான். கோயிலுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறான். அந்த மறையுரை அவனுக்கே குறி வைத்து சொல்வதை போல அமைந்தது. நீ எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் கவலைப்படாது, என்னிடம் வா, உன் பாவங்களை நான் கழுவுவேன், அது செந்தூரமாக இருந்தாலும் வெண்பனி போல மாற்றுவேன் என்று சங்கீதத்தை வைத்து காரசாரமா அந்த பிரசங்கியார் பேசுறார். இவனுக்கு மனசு சொல்லாமல். இரண்டாவது, எத்தனையோ பேருக்கு உதவ முடியும், உதவு. உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வு என்பது கடவுள் உனக்கு கொடுத்த கொடை. கடவுள் உனக்கு வாழ்வு இருந்தார். வாழ்வுக்கு நீ என்ன செய்தாய்? உனக்கு வாழ்வை கொடுத்தாரே, அந்த வாழ்வுக்கு நீ என்ன செய்தாய்? உனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சுயநல விரும்பி உனக்காக வாழ்வதற்காக கடவுள் வாழ்வை கொடுக்கவில்லை, பிறருக்காக வாழ்தல். அதுதான் இயேசுனுடைய வாழ்க்கை. அதுதான் உன்னை வாழ ஆண்டவர் அழைக்கின்றார். வாழ வேண்டும், உண்ண வேண்டும், உடுக்க வேண்டும், உறையுள் வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. இவைகளோடு நின்று விடாதே, இன்னும் அதிகமாக அதே போல உன்னுடைய வாழ்க்கை மேலே செல்ல வேண்டும். ஆண்டவருக்கு நறுமண புகை போல உன் வாழ்வு ஒரு பலியாக இருத்தல் வேண்டும். ஆகவே கடவுளுடைய வார்த்தை நமக்கு ஒரு கடிதம், நமக்கு ஒரு சொல், நம்மை தட்டி எழுப்புகிறது, உசுப்பி எழுப்புகிறது. Tell me whom you love and I will tell you who you are. யாரை நீ அன்பு செய்கிறாய் என்று கூறு, நீ யார் என்று நான் சொல்லுகிறேன். நீங்க பாத்தீங்கன்னா அப்படித்தான். சிமிலர் feathers gathered together சொல்லுவாங்க. யாரெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒண்ணு கூறுவாங்க. ரவுடிங்க எல்லாம் ஒன்னா இருப்பான், நல்லவங்க எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. எல்லாம் எப்பொழுதும் அப்படித்தான். ரவுடிங்க நல்லவங்களோட வரமாட்டான், நல்லவங்க ரவுடியோட போக மாட்டான். குடிகாரனுக்கு உதவுவான், ஸ்மோக் பண்றவன் ஹெல்ப் பண்ணுவான். ஒருத்தன் உனக்கு வேணுமா ஒண்ணு அப்படின்னு பையில இருந்து எடுத்து கொடுப்பான். இதெல்லாம் ஒன்னா சேருகின்ற கும்பல். நன்மைத்தனமும் ஒன்றாக சேர வேண்டும், இன்னும் அதிகரிக்க வேண்டும். யாரை நீ அன்பு செய்கிறாய் என்று கூறு, நீ யார் என்று நான் சொல்லுகிறேன். நீ எந்த பக்கம், யார் பக்கம் இருக்கிறாய்? கடவுள் பக்கமா? பரமனின் பதமா, பணத்தின் இதமா? பரமனின் பதம் என்றால் அதற்குரிய வழிவகைகளை நீ தேடுவாய். பணத்தின் இதமா, எனக்கு இதனால எனக்கு ஆதாயம், அனுகூலம், எனக்கு லாபம். என்னுடைய முன்னாள் பங்குல ஒருத்தன் சொல்வான், உன்னால எங்களுக்கு பைசா கூட பிரயோஜனம் இல்லை, நீ என்ன பங்கு சாமியார்? என்ன அர்த்தம்? நீ 20 நாள் எங்களால திருட முடியல, உன்னால எங்களுக்கு பைசா பிரயோஜனம் இல்லை, ஆதாயம் இல்ல, அனுகூலம் இல்ல, நீ பங்கு சாமியாரா இருந்து என்ன? பூசை எல்லாம் தான் வைக்கிறாங்க, பிரசங்கம் எல்லாம் தான் வைக்கிறாங்க, எல்லாத்தையும் தான் பூசை இருக்குது. நாங்க இங்க மாங்காயை திருடுவோம், தேங்காயை திருடுவோம், காசையும் திருடுவோம், உண்டியிலும் ஆட்டையை போடுவோம், அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இது வரைக்கும் நீ கண்டுக்கிறிய, பைசா பிரயோஜனம் இல்லை. அது ஒரு வார்த்தையில எவ்வளவு அடங்கி இருக்கு பாத்தீங்களா? பாருங்க எவ்வளவு தூரம் ஒரு துணிச்சலா அந்த மனுஷன் தீமையை எவ்வளவு ஜவுடாவா சொல்றான் பாத்தீங்களா? ஐயோ இப்படி சொல்றமேன்னு ஒரு கூச்சம் கூட இல்லாம. அதான்
அந்த தீமை செய்யறவனுக்கும் அட்டகாசம் செய்யறவனுக்கும் கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இருக்காது. நல்லது செய்யறதுக்கு நம்ம நோவோம். ஆண்டவர்கிட்ட வந்து ஏதாவது செய்யணுமா, படிக்கணுமா, எடுத்துக்கணுமா, நோ, ஐயோ பயமா இருக்கு, வேணாம், எனக்கு வெக்கமா இருக்கு. அவன் வந்து சவடால வந்து நிப்பான் அந்த பரிசேயனை போல. யாரை நீ அன்பு செய்கிறாய் என்று கூறி நீ யார் என்று நான் சொல்கிறேன். He who stops being better stops being good. ஆலிவர் குரோம்வெல், நீ மிக நன்றாக இருக்க முயலாதவன் நன்றாகவும் இருக்க இயலாது. எப்பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும், முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அந்த டச்னு சொல்லுவாங்க, அந்த டச் இல்லைன்னா குறைஞ்சு போயிடும். ஒன்னுல ஒரு யாருக்குறைய ஒரு 3 மாசமா நான் என்னுடைய அக்கார்டின் எடுத்து வாசிக்கல. அப்பப்ப யாருக்காவது பிறந்த நாள் இருந்தா இல்ல யாரு வீட்லயாவது இறுதியாண்டு ஸ்தாபகம் இருந்தா எடுத்துட்டு போய் வாசிப்பேன். அவன் அந்த கை டச் இருக்கும்போது அந்த ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். இப்ப பாட்டிக்கு பிறந்த நாள் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு தாத்தாவுக்கு பிறந்த நாள் வந்துச்சு, பெங்களூர்ல இருந்தாரு, அக்கார்டின் எடுத்து வாசிக்கிறேன், கையை இழுக்குது, அந்த டச் போயிடுச்சு. அனுதினம் அதே போல ஜெபிப்பது கூட, அதனால ஜெபிப்பது, நான் ஒரு நாள் ஜெபிக்கலையா எனக்கே வாய் கொளரும், 2 நாள் ஜெபிக்கலையா நான் சொல்வது மக்கள் ஊடுவாங்க, 3 நாள் ஜெபிக்கலையா எல்லாருக்கும் தெரியும், ஃபாதர் ஒன்னும் பிரசங்கத்தை தயார் பண்ணல, அரைச்சமாவே அரைக்கிறார், ஓட்டுறதே ஓட்டுறார், ஒண்ணு அங்க சரக்கு இல்ல, மக்கள் கண்டுபிடிச்சுவாங்க, தெரியும் அவங்களுக்கு. ஆகவே எல்லாவற்றிலும் நீ எப்பொழுதும் அந்த டச் இருந்துகிட்டே இருக்கணும். அதான் இந்த டச் வித் தி சோர்ஸ் அப்படின்னு சொல்ல இல்லையா? எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை தந்தையோடு தொடர்பு கொண்டவராக கருக்களிலே போய் ஜெபிச்சார், இரவிலே போய் ஜெபிச்சார், இறை தந்தையோடு உறவு இருக்கிற வரைக்கும் அவருக்கு சக்தி உண்டு. வாழும் மனம் மாறாமல் 7 முறை தொழுதாலும் வாழும் நிலை வீழும் நிலையே. வாழும் மனம் மாறாமல் 7 முறை தொழுதாலும் வாழும் நிலை வீழும் நிலையே. உன்னுடைய மனசு மாறணும். நீ 7 தடவை வந்து ஜெபமாலை ஜெபிச்சோ அல்லது போய் ஓதியோ பிரயோஜனமே கிடையாது. லவ் த லீஸ்ட், த லாஸ்ட் அண்ட் த லாஸ்ட். இயேசுனுடைய பணி இதுதான். யாரையெல்லாம் நேசித்தார்? யார் கடை நிலையில் இருக்கிறார்களோ த லீஸ்ட், யார் காணாமல் போனார்களோ த லாஸ்ட், யார் இறுதியாக இருக்கிறார்களோ த லாஸ்ட். இது இறைவனுடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட ஒரு அந்த குறிக்கோள். நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? யார் நமக்கு அன்பு செய்கிறார்களோ அவங்கள தான் செய்வோம், யார் நமக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்போம். இயேசு அப்படி அல்ல, எல்லாருக்குமாக. அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பதோடு போர்த்திய உடம்பு. அன்பு இருக்கிறவன் எல்லாத்தையும் கொடுப்பான், எதையும் தனக்காக வைத்துக் கொள்ள மாட்டான். ஆனா அன்பு இல்லாதவன் எனக்கு 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 எல்லாத்தையும் உனக்கு எனக்கு எனக்கு. மூடிய கை, இறுகிய கை, இன்ட்ரோவர்ட், எல்லாம் எனக்கு. எக்ஸ்ட்ரோவர்ட்னா எல்லாம் பிறருக்கு, எல்லாம் பிறருக்கு. ஜெபம். The healer of body and soul, cure the sickness in my spirit so that I may grow in holiness through your constant care. உடலுக்கும் ஆன்மாவுக்கும் நலமளிக்கும் இறைவா, என்னை குணமளிக்கும் உமது அருளால் நிரப்பி புனிதத்தில் வளரச் செய்வீராக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். கடவுள் எனக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நான் என்னை தந்தேன், என்னை தந்தேன், நான் என்னை தந்தேன். பார்த்திட உனக்கு கண்கள் தந்தார், கனிவுடன் மனிதர் பார்த்தாயா, பார்த்தாயா, இனி பார்த்தாய். பார்த்திட எனக்கு கண்கள் தந்தார், கனிவுடன் மனிதரை பார்த்தேன், கனிவுடன் மனிதர் பார்த்தேனே, பார்த்தேனே, இனி பார்த்தேனே.
எனக்கு வாழ்வு தந்தாய், வாழ்வுக்கு நீ என்ன தந்தாய், என்ன தந்தாய், நீ என்ன தந்தாய். மன்னிக்க நல்ல மனதை தந்தார், முழு மனதுடன் நீ மன்னித்தாயா, மன்னித்தாயா, நீ மன்னிப்பாயா. மிக்க நல்ல மனதை தந்தார், முழு மனதுடன் நான் மன்னிப்பேனே, முழு மனதுடன் நான் மன்னிப்பேனே, மன்னிப்பேனே, இனி மன்னிப்பேனே. கடவுள் எனக்கு வாழ்வு தந்தார், வாழ்வுக்கு நான் என்னை தந்தேன், என்னை தந்தேன், நான் என்னை தந்தேன். Let us pray. We pray, O Lord, that in receiving your sacrament, we may experience help in mind and body, so that, kept safe in both, we may glory in the fullness of heavenly healing. We ask this through Christ our Lord. Amen. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. Good evening and God bless all of you. Good evening, Father.